வேத வசனம் சொல்லுது. பவுல் எழுதின அதிகாரம் எல்லாவற்றையும் பாருங்க. அதுல நீங்க எல்லாவற்றையும் தியானிக்கும் பொழுது அன்பு விசுவாசம், அன்பு விசுவாசம், அன்பு விசுவாசம், இதை பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நான் அது உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் இயேசு கிறிஸ்து மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் எல்லா பரிசுத்தவான்கள் மேல் வைத்திருக்கிற அன்பையும் நான் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து எங்கள் ஜெபங்களில் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் விசுவாசத்தின் கிரியைகளையும் அன்பின் பிரயாசத்தையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் பொறுமையும் நீங்கள் காண்பிக்கிற நிமித்தம் நான் உங்களை நினைவு கூறுவது மூலம் நான் பிதாவாகிய தேவனை துதித்து என் ஜெபங்களில் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் விசுவாசத்தின் கிரியைகளையும், அதாவது நான் உங்களுக்காக ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறேன். ஏனால் உங்கள் விசுவாசம் பெருகி இருக்கிறபடினாலும் நீங்கள் ஒருவரில் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் நான் அப்படி செய்வது கடனால் தகுதியாக இருக்கிறது. உங்கள் சகல உபத்திரவங்களின் துன்பங்களிலும் உங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நீங்கள் காண்பிக்கிறது நிமித்தம் தேவனுடைய சபைகளில் நாங்கள் உங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மேல் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் எல்லா பரிசுத்தவான்கள் மேல் வைத்திருக்கிற அன்பையும் என் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை நான் நினைவு கூர்ந்து உம்முடைய கண்ணீரை ஞாபகம் பண்ணி நீர் சந்தோஷத்தினால் நிறைவுபடும்படிக்கு உம்முடைய மாயமற்ற விசுவாசத்தை நான் நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ள விசுவாசமும் உன் தாயாராகிய ஐனிக்கேலுக்குள்ள விசுவாசமும் உண்மையிலே நிலைத்திருக்கிறேன் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். எங்க பார்த்தாலும் விசுவாசம் அன்பு, விசுவாச அன்பு. இந்த விசுவாச அன்பு நம்மகிட்ட இல்லைன்னா நம்மளாம் வேஸ்ட் தான். அதனால போனது போகட்டும். இனிமே நீங்க கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அவிசுவாசம் வராதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொடுங்க. நான் சூழ்நிலை கண்டு பயப்படுறேன், மனிதர்களை கண்டு பயப்படுறேன், எல்லாம் முடிந்து போச்சு இனிமே அவ்வளவுதான் என்று சொல்லி சூழ்நிலை கண்டு பயப்பட்டதுனால எனக்குள்ள அவிசுவாசம் வருது. நான் அவிசுவாசப்படாதபடி நான் விசுவாசத்திலே உறுதியாக நிற்கத்தக்க எனக்கு கிருபையை கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேளுங்க. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி பண்ணுவார். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமே நடத்தாம இருந்து விடுவாரா? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கஷ்டத்துக்கும் காரணம் நம்ம தான் காரணம், அது கடவுள் கிடையாது. நம்ம அதை உணர்ந்து திருந்துற வரைக்கும் கர்த்தர் அமைதியா இருப்பார். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம பாவத்தை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கடைசி எண்டில் நம்மளை தூக்கி உயர்த்துவார். அதனால இம்மட்டும் நடத்தின தெய்வம் இனிமேலும் நடத்திடுவார், தாங்கிடுவார். நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க செய்ய வேண்டியது இந்த வசனத்தை சொல்லி சொல்லி, ஆண்டவரே இந்த வசனத்தை எனக்காக நீங்க கொடுத்திருக்கிறீங்க. நீங்க இந்த மாதந்தோறும் வாக்குத்தத்தம், வருடந்தோறும் வாக்குத்தத்தம் இதெல்லாம் பின்பற்றாதீங்க. நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துறது வரைக்கும் எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு சொந்தமானது. இந்த மாதந்தோறும் வாக்குத்தத்தம் இதெல்லாம் எடுத்துருங்க. நீங்க வேதத்தை தியானிங்க. வேதத்தை தியானித்து இதுல ஒவ்வொரு வசனத்தையும் ஆண்டவரே இது எனக்கு சொந்தமானது, இதை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி நீங்க சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களுடைய அற்புதத்தை செய்வார். நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். பவுல் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அழகா இருக்கும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் நிச்சயத்தை இருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுவாப்ல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறவர். கர்த்தர் என் வலது பக்கத்தில் எனக்கு நலலா இருக்கிறார். பகலிலே வெயிலாகலும் இரவிலே நலவாகலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். கர்த்தர் என் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் என் போக்கையும் என் வரத்தையும் இது முத கொண்டு என்றென்றைக்கு காப்பார். பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, என் கண்களை உம்மிடத்திற்கு ஏறடிக்கிறேன். வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமால் போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமால் போலவும், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. எனக்கு இறங்கும் கர்த்தாவே. இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்திக் கொடுங்க. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சுட்டு இருக்குது போல, அதை பார்க்கிலும் வெளியேறப்பட்ட விசுவாசம் நம்ம உங்ககிட்ட என்கிட்ட சோதிக்கப்பட்டு அதில் நம்ம நிலைச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் இயேசு கிறிஸ்து மூலமாக. அதனால தயவு செய்து விசுவாசமா இருங்க. ஏன்னா விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தேவனுக்கு அது அருவருப்பானது. நான் என் பாரத்தை நான் கர்த்தர் மேல வச்சுட்டேன்.
அவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார், பார்த்துக் கொள்வார். ஏன்னா உள்ளங்கையில அவர் உங்களை வரைஞ்சிருக்கிறார், உங்களையும் என்னையும் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தாயின் கருவற்றில் உருவாவதற்கு முன்பாகவே உங்களை என்னை அறிஞ்சிருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். கர்த்தரை நம்பினவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வீடியோ கேட்கிறவங்க போனது போகட்டும். இனிமே ஆண்டவரே, நான் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கத்தக்க எனக்கு கிருபையை கொடுங்க. நான் உங்களை மேன்மேலும் சிலுவையில் அரைஞ்சிடக்கூடாது. உங்களுடைய நாமத்தை நான் தூசிக்கிற கூடாது. எனக்கு நீங்க ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நான் உங்க மேல நான் விசுவாசமா இருப்பேன். நீங்க எதை செய்யாலும் என் வாழ்க்கையில நன்மைக்காக தான் செய்வீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.